Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ கார் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமா இருக்கும். பட் இந்த காரை வந்து நம்ம டெலிவரி எடுக்கிறப்போ என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்ம மோட்டரிஸ்ட் தமிழ் சேனலில் நம்ம எல்லா காசோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். போத் டிரைவ் ரிவ்யூ அண்ட் ஆக்கரன் ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு காரை வந்து நம்ம புக் பண்ணிட்டு டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து செக் பண்ணி வாங்குறதுக்கு பெரிய ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஷோரூம்ஸ்லேயே நிறைய வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்க ஷோரூம் அவுட்லெட்ஸ் எல்லாமே சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுமே வண்டி வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து டிரான்சிஸ்ட் ஆகி நமக்கு ஷோரூம் வந்தப்பறம் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வண்டி பார்த்தோம்னா டைகூனில் 1 லிட்டர் மேனுவல் வேரியன்ட். இது நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். இதை வந்து 1 or 2 டேஸில் நமக்கு டெலிவரி கொடுக்க போகிறாங்க. இந்த வண்டி தான் நம்ம இன்னைக்கு பிடிஐ பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நமக்கு பண்ணுறதுக்காக சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு நம்ம சேலமில் இருக்க ஃபோக்ஸ் வேகனுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிடிஐ வந்து நம்ம ஒரு 7 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியரை கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது டென்ஸ் ஆர் கிராக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா இந்த கார்னர் போர்ஷன்ஸ் தான். ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சைட் போர்ஷனுமே பார்த்துக்கோங்க, பெயிண்ட் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அப்பர் போர்ஷன் லோயர் போர்ஷன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டீரியர் செக் பண்ணுறப்போ முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி கிளாடிங்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாடி கிளாடிங்கில் ஏதாவது மைனரான ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்யூவிஸ்னு போகிறப்போ உங்களுக்கு இந்த பாடி கிளாடிங் காரை சுற்றி ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் கலரில் கொடுத்துருப்பாங்க பாடி கிளாடிங் எல்லாமே. அது உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் ரொம்ப பெருசாக தெரியாது. அதனால அதை மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் செடான் ஒரு ஹேட்ச்பேக் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது பாடி கலர்லேயே தான் இருக்கும். ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸ்டீரியரில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஹெட்லைட்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி டெயில் லாம்ப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இன்டீரியர். ஸோ இன்டீரியரில் வந்து இந்த சீட்ஸ் அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டு வந்து ப்ராப்பராக லே அவுட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது தவிர நமக்கு இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இந்த டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏசிலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பட்டன்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் இன்டீரியரில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் லைனிங்லாம் கரெக்டாக அலைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரப்பர் பீடிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்ஷன். இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏதாவது அன்யூஷுவல் நாய்ஸஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸப்ட் இந்த இன்ஜினோட சவுண்ட் தவிர வேறு ஏதாவது நாய்ஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பீடிங் வர இடம். இது வந்து வண்டி ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டஸ்ட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கிளச், பிரேக், டிரான்ஸ்மிஷன் அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் உட்காந்து உள்ள செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கூட ஏதாவது தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு இதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டேஜ். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரம் வேண்டாம், புது கார் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 5 or 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிங்கனாலே போதும். ஸோ நல்ல ஒரு ரோடு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. அப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹோல்ட் பண்ணி பாருங்க. அப்படி லைட்டாக ஹோல்ட் பண்ணுறப்போ கார் வந்து உங்களை மீறி லெஃப்ட் ஆர் ரைட் இழுத்துச்சுன்னா வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ரோட் ப்ராப்பராக இல்லைனா கூட அதோட அண்டுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார் லெஃப்ட் ஆர் ரைட் இழுக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரோட்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கறது நல்லது. அண்ட் இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது அன்யூஷுவல் நாய்ஸஸ் கேபின்குள்ளே கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வார்னிங் ஏதாவது காமிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வாரண்டியை வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த வாரண்டி இன்ஃபோ அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஓனர்ஸ் மேனுவலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜஸ் பக்கமாக இருக்குது. ஸோ என்னதான் அதெல்லாம் நம்ம வந்து படிக்க போகிறதே இல்லை அப்படின்னாலும் ஒரு சில டைமில் வந்து இது நமக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா நம்ம இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது தவிர உங்களுக்கு வந்து அந்த வாரண்டியில் வந்து என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கிறதும் நல்லது. ஏன்னா வாரண்டி வந்து எல்லா கார்லையுமே கொடுத்துருவாங்க. பட் அந்த வாரண்டி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்.
ஸோ ஸ்டேஜ் 6 பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளூயிட் செக்அப். இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர அப்நார்மல் லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. காருக்கு அடியிலையும் சரி, இந்த இன்ஜின் பேலையும் சரி, ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ளூயிடோட லெவல்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம்னா நமக்கு இன்ஜினோட கூலண்ட். இதில் வந்து நமக்கு மினிமம் மேக்ஸிமம்னு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக மேக்ஸிமம் இருக்கிற லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம்க்கு மேலேயும் நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக மேக்ஸிமம்ல இருக்கணும், மினிமம்லையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிரேக் ஆயில் லெவல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த விண்ட்ஷீல்ட் வாஷரும் ப்ராப்பரான லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயர்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரெட் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ராப்பராக இன்ஃப்ளேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏதோ டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அலாய் வீலில். அண்ட் இது தவிர உங்களுக்கு வந்து பூட்டில் ஸ்பேர் வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேர் வீலில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த எமர்ஜென்சி கிட்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஜாக்கி அதெல்லாம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நம்ம வீல்ஸ் எல்லாம் நார்மலாக கழட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த போல்ட் ப்ரொடெக்டர் மாதிரி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு இப்படி இழுத்து தான் நம்ம அந்த போல்ட்டையே கழட்ட முடியும். இல்லைனா நம்ம வந்து வீல்ஸை வந்து கழட்ட முடியாது. இது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா நம்ம வீல்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக திருட முடியாது. அண்ட் ரியரில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போஸ் கார் வந்து ரொம்ப நாளாக யார்டில் நின்றுருந்துச்சுன்னா டஸ்ட் எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி டஸ்ட் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த கார் வந்து ரொம்ப நாளாக யார்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டேஜ் 7 பார்த்தோன்னா எனக்கு ஃபைனல் செக். ஃபைனல் செக்கில் வந்து இந்த வின் நம்பர் வந்து உங்கள் பேப்பர் ஒர்க்ஸோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஜினோட ஷாசி நம்பரோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த கீஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேர் கீயும் கொடுத்துருவாங்க, ஒரு நார்மல் கீயும் வந்துடும், அதாவது காரோட கீயும் வந்துடும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இதில் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அக்சசரிஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிற டைமில் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதாங்க இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.